Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல first chapter matrix and determinants example 1.23, 1.24, 1.25, 1.26 பார்க்க போறோம். Example 1.23. The technology matrix of an economic system னு ஒன்று கொடுத்துட்டாங்க. Test whether the system is viable as per Hawkins-Simon condition. Hawkins-Simon conditionனா மொத்தம் 2 இருக்கு. ஓகேவா, இது ஒன் வேர்ட்ல கூட கேட்பாங்க. Hawkins-Simon conditionsல எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கேட்டா 2. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டிட்டர்மினன்ட் I minus B வந்து பாசிட்டிவா இருக்கணும். ரெண்டாவது வந்து மெயின் டயகனல் ஆஃப் I minus B வந்து பாசிட்டிவா இருக்கணும்ன்றது. இந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டா இருந்தா தான் சிஸ்டம் இஸ் வயபிள். இப்ப இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் பின்னு எடுத்துப்பேன். அப்ப I minus B நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் இந்த மேட்ரிக்ஸ் 1 0 0 1 மைனஸ் இது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணேன். 1 minus 0.8 0.2 0 minus 0.2 minus 0.2 0 minus 0.9 minus 0.9 1 minus 0.7 0.3. இது இப்ப பாருங்க, இதோட மெயின் டயகனல் என்ன இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ரெண்டாவது டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுவேன். கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா 0.06 வரும். இதை போட்டோம்னா 0.18 வரும். அப்ப நான் இங்க மைனஸ் 0.18 போடுவேன். நெகட்டிவ்ல வருது. நான் என்ன சொல்லியிருந்தேன், செகண்ட் பாயிண்ட் டிட்டர்மினன்ட் I minus B பாசிட்டிவா இருக்கணும். பட் இங்க நெகட்டிவா வருது. ஸோ Hawkins-Simon condition is not satisfied. The system is not viable னு போடணும். 1.24. இப்போ இதுல இருந்து நம்மளே B மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ண சொல்லிட்டு Hawkins-Simon கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இந்த 1 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் A11 A12 A21 A22ன்றது. இப்போ ஃபைனல் கன்செப்ஷன் டோட்டல் அவுட்புட்னு 2 இருக்கு. ஓகேவா, இதுல இந்த அவுட்புட்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம x1 x2ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்க இந்த ஃபைனல் கன்செப்ஷன்றது நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிறதுல இது A11 A12 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம்னு அர்த்தம். இந்த அவுட்புட்னு வரதை x1 x2ன்னு எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த B மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ண, இதுதான் B11. இதுக்கு வித்தியாசம் வேணும்ல, அதனால இது A11னா இது B11 B12 B21 B22. இப்போ இதோட ஃபார்முலா வந்து B11க்கு A11 by 1ல முடியுதா பை x1. அப்ப B12க்கு A12 by 2ல முடியுது x2. B21னா A21 by 1ல முடியுது x1. B22னா A22 by 2ல முடியறதுனால x2 போட்டு நான் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்ப I minus B கண்டுபிடிக்கிறேன். இதோட மெயின் டயகனல் பாசிட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் I minus B ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ மெயின் டயகனலும் பாசிட்டிவ், டிட்டர்மினன்ட் I minus B பாசிட்டிவா இருக்கறனால Hawkins-Simon condition not satisfied. The system has a solution. 1.25. இதுக்கு அவுட்புட் அண்ட் ஃபைனல் டிமாண்ட் சேஞ்சஸ்னு கேட்டிருக்காங்க. Hawkins-Simon கண்டிஷன் கேட்கல. அப்போ ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோம். இது A11 இது A12 இது A21 A22. இந்த அவுட்புட்னு வருதுல, இதுதான் x1 x2ன்றது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் B மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது இதோட ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி வச்சுப்போனா, B I minus B டிட்டர்மினன்ட் I minus B adjoint I minus B I minus B inverse, அதுக்கப்புறமா I minus B inverse into D. இதை வந்து நம்ம ஒரு 6 ஸ்டெப்பா நம்ம போடுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இந்த 6 ஸ்டெப்பை S1 S2 S3 S4 S5 S6ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் B கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் I minus B, தேர்ட் ஸ்டெப் அதுக்கு டிட்டர்மினன்ட், ஃபோர்த் அட்ஜாயிண்ட், ஃபிஃப்த் இன்வெர்ஸை டிமாண்டோட மல்டிப்ளை பண்ணும். இது 6 ஸ்டெப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் B எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், B11 A11 by x1 A12 by x2 A21 by x1 A22 by x2ன்னு போட்டு கண்டுபிடிச்சி போட்டுடுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் I minus B. அப்போ 1 0 0 1 minus 1 by 5. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 minus 1 by 5ன்னு வரும், 4 by 5. இல்லை சிம்பிளா இப்படி கூட மைனஸ் பண்ணலாம். 5ல 1 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன, 4. அப்போ 4 by 5. நெக்ஸ்ட் 0 minus 5 by 12னா minus 5 by 12. இது minus 2 by 5. 1 minus 1 by 2. அப்போ 2ல 1 போயிட்டா 1 by 2ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, இதுக்கு டிட்டர்மினன்ட். அப்போ 4 by 5 into 1 by 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ். அப்போ நான் மைனஸில் போடுவேன். 2 by 5 into 5 by 12. அப்போ வர ஆன்சர் எல்சிஎம் எடுத்தா 7 by 30. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்,
2 into 2 மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அட்ஜாயிண்ட்னா இந்த ரெண்டு பிளேஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃபோர்த், இது ரெண்டுத்தையும் அப்படியே பிளேஸ் மாற்றி போட்டுக்கிட்டு செகண்ட் அண்ட் தேர்டோட சைனை மட்டும் மாற்றணும். இப்போ இது மைனஸில் இருந்தால் ப்ளஸில் போடுவேன், ப்ளஸில் இருந்தால் மைனஸில் போடுவேன். ஸ்டெப் 5 வந்து அதுக்கு இன்வர்ஸ் 1 by determinant I minus b into adjoint I minus b. ஸோ போட்டு வச்சிருக்கோம். அப்போ 1 by 7 by 30னா 30 by 7ன்னு போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் அது டியோட பண்ணுறோம். டின்றது இங்கே கொஸ்டினில் உள்ள டிமாண்ட் கிடையாது, இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க ஃபைனல் டிமாண்ட் சேஞ்சஸ் டு அப்படின்னா மேலே 35 கீழே 42 போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஆன்சர் 150 204. ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக க்ரோர்ஸ்னு இருக்கனால நீங்கள் ஆன்சர்லேயும் 150 crores 204 crores போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.26. இங்கே வந்து இவங்க என்னென்ன கொடுத்துட்டாங்க, இப்போ இது A11, இது A12, இது வந்து A21 A22ன்றத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து இது பி மேட்ரிக்ஸ் அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ ஐ மைனஸ் பி என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணி போட போகிறோம். டிட்டர்மினன்ட் ஐ மைனஸ் பி, அட்ஜாயிண்ட் ஐ மைனஸ் பி, ஐ மைனஸ் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டியோட மல்டிப்ளை பண்ணோம். இந்த இடத்துல இந்த ஃபைனல் டிமாண்ட் எடுத்துக்கூடாது, இங்கே கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். இஃப் எக்கனாமி நீட்ஸ் 100 tons ஆஃப் கோல் 50 tons ஆஃப் ஸ்டீல். அப்போ வந்து 150, அதாவது கோல் வந்து 100, 50 tons ஆஃப் ஸ்டீல். இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்டீல் இருக்குது, அப்போ 15, கோல் 100, செகண்ட் 100ன்னு போடணும். இதை பார்த்து நம்ம 115 போட்டால் தப்பாயிடும், 50 100 தான் போடணும். அப்போ இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஸ்டீல், இவ்வளோ டன்ஸ் ஆஃப் கோல், ப்ளஸ் அவங்க கிராஸ் அவுட்புட் ஆஃப் 2 commodities அண்ட் டோட்டல் லேபர் டேஸ் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே மேலே அதுக்குரிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 and 5 லேபர் டேஸ் தேவைப்படுது அப்படின்னு. are required to produce ton of coal and steel. அப்போ கோலுக்கு 2 days, ஸ்டீலுக்கு 5 days தேவைப்படுது. அப்போ 5 into steel output plus 2 into coal output பண்ணால் மொத்தம் 2000 labor days தேவைப்படுது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.23, 1.24, 1.25, 1.26 பார்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.